திரைகடலோடியும் திரவியம் தேடு என்ற ஔவையின் வாக்கிற்கு இலக்கணமாய் இன்று உலக கடல்கள் அனைத்திலும் இந்தியர்களின் ஆதிக்கம் உச்சத்தை தொட்டிருக்கிறது. சமுத்திரத்தின் அலைகளை கிழித்துச் செல்லும் பிரம்மாண்டமான கப்பல்களாகட்டும், உலக பொருளாதாரத்தை சக்கரமாய் சுழல வைக்கும் சரக்கு போக்குவரத்துகளாகட்டும், அங்கெல்லாம் இந்திய மாலுமிகளின் கம்பீர குரலும் தொழில்நுட்ப ஆளுமையும் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன. பண்டை காலத்தில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் கடல் கடந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளான இலங்கை, மலேசியா, இந்தோனேஷியா வரை சென்று வெற்றி சிகரத்தை பதித்த வீர வரலாறு தமிழ் மண்ணிற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் மாபெரும் பெருமையாகும். அந்த வீர கடற்படை பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாக இன்றைக்கு நவீன காலத்திலும் இந்தியா தன் சொந்த தொழில்நுட்பத்தில் போர் விமானங்களை ஏந்திச் செல்லும் INS விக்ராந்த் போர்க்கப்பலை உருவாக்கி உலகை வியப்பில் ஆழ்த்தி இருக்கிறது. பழைய கப்பல்களை பாதுகாப்பாக மறுசுழற்சி செய்யும் தொழிலிலும் நாட்டின் சர்வதேச வர்த்தகத்தில் 95% கடல் வழியிலேயே வெற்றிகரமாக நடத்துவதிலும் இந்தியா ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இந்த அசாத்திய சாதனைகளின் தொடர்ச்சியாக உலக கடல்சார் துறையில் இந்தியா இப்போது ஒரு வரலாற்று புரட்சியை படைத்திருக்கிறது. சீனா, ரஷ்யா, இந்தோனேஷியா போன்ற வல்லரசு நாடுகளையும் பெரிய வல்லமைகளையும் பின்னுக்கு தள்ளி உலகளவுக்கு அதிகமான கப்பல் ஊழியர்களை பணியில் அமர்த்தும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா 2வது இடத்தை பிடித்து உலகையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. 2015ஆம் ஆண்டில் வெறும் 5.2% பங்களிப்புடன் 5வது இடத்தில் இருந்த இந்தியா கடந்த 10 ஆண்டுகளில் அசுர வளர்ச்சியடைந்து பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு அடுத்தபடியாக 2வது இடத்தை நோக்கி பாய்ந்திருப்பது வரலாற்று சிறப்புமிக்க மாற்றமாகும். ஆங்கில புலமை, அசாத்திய தொழில்நுட்ப திறன், பேரிடர் காலங்களிலும் சளைக்காத மன உறுதியாகிய பண்புகளே சர்வதேச கப்பல் நிறுவனங்கள் இந்திய மாலுமிகளை தேடி பிடித்து நியமிக்க முதன்மை காரணங்களாகும். உலக அளவில் கப்பல்களை வழிநடத்தும் கேப்டன், நேவிகேட்டர், தலைமை பொறியாளர் போன்ற உயரதிகாரிகளின் பற்றாக்குறை தீவிரமாக இருக்கும் நிலையில் அந்த இடைவெளியை இந்திய அதிகாரிகளே நிரப்பி வருகின்றனர். இன்று உலக அளவில் இயங்கும் கப்பல் அதிகாரிகளில் 13.41% இந்திய அதிகாரிகள் கடல் பரப்பில் கம்பீரமாக பணியாற்றுகிறார்கள். இவர்கள் தவிர கப்பலின் தரைப்பகுதி பராமரிப்பு, நங்கூரமிடுதல், காவல் காத்தல் போன்ற பணிகளை செய்யும் டெக்கரேட்டிங், என்ஜின் அறையை துல்லியமாக இயக்கும் என்ஜின் ரேட்டிங்ஸ், மாலுமிகளுக்கு சத்தான உணவளித்து அரவணைக்கும் கேட்டரிங் ரேட்டிங்ஸ் என அனைத்து தளங்களிலும் 1.6 லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்திய ஊழியர்கள் தங்கள் உழைப்பால் உலக கப்பல்களை இயக்கி வருகின்றனர். மத்திய அரசு மிஷன் 20 என்ற பிரம்மாண்ட இலக்கை நோக்கி நடைபோடுகிறது. 2030ஆம் ஆண்டிற்குள் உலக கடலில் பயணிக்கும் எந்தவொரு சரக்கு கப்பலிலும் 5 மாலுமிகளில் ஒருவர் இந்தியராக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உலக தரத்திலான பயிற்சி மையங்களையும் கடல்சார் கல்வியையும் அரசு தீவிரப்படுத்தி வருகிறது. அபாயகரமான போர்க்கடல் வழிகளில் பயணிக்கும் ஒவ்வொரு இந்திய மாலுமியின் உயிரையும் பாதுகாப்பது, உலக கடல்களின் பேரரசனாக இந்தியர்களை சிம்மாசனத்தில் அமர்த்துவதுமே இந்தியாவின் அடுத்த இலக்காகும்.